செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்கள கட்சியில கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது சிவா. ஏன்னா அந்த மகளிர் அணி தலைவர் நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க அதே ஊர் தான், கரூர் தான் இல்லையா. சோ கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்திருப்பாங்க. பாத்தீங்களா, இவரும் பல கட்சியில இருந்து திமுக வந்திருக்காரு. இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோட இருக்காரு. அப்ப அதே மாதிரி நாமளும் மத்த கட்சியில இருந்து திமுக போனா நம்மளும் ஒரு செல்வாக்கோட இருப்போமே அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. கூட்டணி தர்மம் கிடையாது அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு, செல்வ பெருந்தகை 5 கட்சியில இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை மாநில தலைவராக இல்லையா, அவரு இதுக்கு முன்னாடி பல கட்சியில இருந்திருக்காருல்ல. அப்ப அவரை இவங்க சேர்த்துட்டு இருக்காங்கல்ல, தலைவர் பதவியை கொடுத்திருக்காங்கல்ல. அப்புறம் இவங்க கூட்டணி தர்மம் கிடையாது, அவங்கள சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொன்னா இதுல என்ன இருக்குது? நான் கேக்குறேன், காங்கிரஸ் கட்சி பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, இது கூட்டணி தர்மத்தை மீறியது, அதனால நாங்க கூட்டணி விட்டு போயிரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்க சில பேருக்கு அது ஒரு ஐடியா இருக்கலாம், தாவேகாவோட போலாம், கூடவே விசிகா வருதா இல்ல கம்யூனிஸ்ட் வருதா இப்படி யாராவது சேர்த்துக்கின்னு ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா ஃபார்ம் பண்ணலாம். அப்பதான் அடுத்த முறை அதிமுக திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் உடைய பலம் தெரியும் அப்படின்னு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன மிஞ்சி போனா ஒரு 3-4% வாக்கு. ஆட்சி மாற்றம் வரும், அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியிலையும் மத்தவங்களும். அப்போ வருதுன்னு சொன்னா இங்க தமிழகத்துல திமுக எம்பிக்களுடைய ஆதரவு கட்டாயம் வேணும். அதனால இங்க கூட்டணியை உடைச்சிக்கிறதுக்கு ஹைகமாண்ட் ஒத்துக்கவே மாட்டாங்க. இது நமக்கே தெரியும் போது திமுக மேலிடத்துக்கு தெரியாதா? அதனால நீங்க பாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா போன தடவை கொடுத்ததுல பாதி அப்படின்னு அத்தோட போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களால ஒன்னும் பேச முடியாது. என்ன பண்ணுவாங்க, கூட்டணியை உடைச்சிக்கிறோம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அங்கே இந்த ஹைகமாண்ட் இந்த பாரு பாதி இல்ல 10% கொடுத்தா கூட வாங்கிட்டு வந்துடணும், யாரும் சத்தமே காட்டக்கூடாது அப்படின்னா பாருங்க, நாங்க இது பாஜக வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் தியாகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறத வாங்கிட்டு போக வேண்டியதுதான். பிரச்சனை என்னன்னா இவங்கெல்லாம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி கிடையாது. அந்த சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ரசிகர்கள் தான் ஆரம்பத்தில் அவங்க கட்சி தொண்டர்கள். மற்றபடி பொதுமக்கள் அந்த 33 to 35% நியூட்ரல் ஓட்டர்ஸ், அவங்களுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமா கவர்வது அப்படின்றது இவங்களால நடக்காது. அண்ட் கட்சி பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும், தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும். பட் இவங்கெல்லாம் ஹீரோவா இருந்து வரும்போது மொத படமே ஹிட் கொடுக்கலாம், படம் ஊத்திக்கும் அப்படின்ற மாதிரி மொத தேர்தலே அவங்களால சாதிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ பாத்தீங்கன்னா தமிழகத்துல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஒரு மோதல் நிலவிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய மகளிர் அணி தலைவி கவிதா அவர்களை செந்தில் பாலாஜி திமுகவில் கொண்டு அணைக்கிறாங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்து விமர்சனங்கள் எதிர்ப்புகள் முன்வைக்கிறாங்க. அதாவது இது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. உடனே செந்தில் பாலாஜி தன்னுடைய சோசியல் மீடியா பதிவை நீக்கி இருக்காங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். ஆனா இது செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்கள கட்சியில கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது சிவா. ஏன்னா அந்த மகளிர் அணி தலைவர் நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க அதே ஊர் தான், கரூர் தான் இல்லையா. சோ கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்திருப்பாங்க. பாத்தீங்களா, இவரும் பல கட்சியில இருந்து திமுக வந்திருக்காரு. இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோட இருக்கார். அப்ப அதே மாதிரி நாமளும் மத்த கட்சியில இருந்து திமுக போனா நம்மளும் ஒரு செல்வாக்கோட இருப்போமே அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. கூட்டணி தர்மம் கிடையாது அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு, செல்வ பெருந்தகை 5 கட்சியில இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை மாநில தலைவராக இல்லையா. ஒட்டு போட்ட சட்டை அப்படிங்கிற விமர்சனத்தையும் எடப்பாடியார் முன் வச்சிருந்தாங்க. சரி, இப்ப அவரு இதுக்கு முன்னாடி பல கட்சியில இருந்திருக்காருல்ல. அப்ப அவரை இவங்க சேர்த்துட்டு இருக்காங்கல்ல, தலைவர் பதவியை கொடுத்திருக்காங்கல்ல. அப்புறம் இவங்க கூட்டணி தர்மம் கிடையாது, அவங்கள சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொன்னா இதுல என்ன இருக்குது? நான் கேக்குறேன், இப்போ என்ன காங்கிரஸ் கட்சி பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் பண்றீங்க, இது கூட்டணி தர்மத்தை மீறியது, அதனால நாங்க கூட்டணி விட்டு போயிரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு சீரியஸான விஷயமா இது இல்ல. கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்து முக்கியமான நிர்வாகிகளை தன்னுடைய கட்சியில இணைத்துக் கொள்வது கூட்டணி தர்மம் கிடையாது. அந்த கட்சியை பலகீனப்படுத்தக்கூடிய செயலாக தானே பார்க்க முடியும். பலகீனப்படுத்துறோம், என்ன பண்ண போறீங்க? கூட்டணி விட்டு வெளில போறீங்களா? திமுக கூட்டணியில இருந்தா இப்படிதான் பண்ணுவாங்க, முடிஞ்சா வெளில போங்க. அதுக்கு தைரியம் இருக்கா? இல்ல. என்ன கேள்வி அப்படின்னா, தமிழகத்துக்கான காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோலங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாதி தொகுதிகள், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில பாதி தொகுதிகள் 117 தொகுதிகள் வேண்டும்,
ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த அடிப்படையில் தான் திமுக காங்கிரஸுக்கு செக் வைக்கிறது அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிப்படுது. செக்கா? போன தடவை எவ்வளவு தொகுதி கொடுத்தாங்களோ அதுல பாதி ஒன்னா கொடுப்போம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? வெளில போயிருவீங்களா? தைரியம் இருக்கா? எனக்கு பதில் சொல்லுங்களேன். போன தடவை கொடுத்ததுல பாதி தான் தருவோம், தமிழ்நாட்டில் இருக்கிறதுல பாதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு திமுக சொன்னா நாங்க போறோம் அப்படின்னு எங்க போவீங்க? இப்போ டிவிகே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல சார்? இருக்கு. ஆனா மேல ஹைகமாண்ட் ஒத்துக்கணும்ல. இங்க இருக்கவங்களுக்கு இப்ப அதுதான் பிரச்சனை. இங்க சில பேருக்கு அது ஒரு ஐடியா இருக்கலாம், தாவேகாவோட போலாம், கூடவே விசிகா வருதா இல்ல கம்யூனிஸ்ட் வருதா இப்படி யாராவது சேர்த்துக்கின்னு ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா ஃபார்ம் பண்ணலாம். அப்பதான் அடுத்த முறை அதிமுக திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸுடைய பலம் தெரியும் அப்படின்னு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன மிஞ்சி போனா ஒரு 3-4% வாக்கு. ஆனா அது தமிழகம் முழுக்க பரவி இருக்கின்றது. ஸோ அது ஒரு வேல்யூ அடிஷன் தான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. காங்கிரஸோட சேரும்போது உங்களுக்கு அந்த கூட்டணிக்கு பெரிய பிரயோஜனம் இருக்கின்றது. ஆனா அதை இவங்க சரியா உபயோகப்படுத்திக் கொள்கிறார்களா? இல்ல. நம்பர் 1. நம்பர் 2, ஆட்சி மாற்றம் வரும், அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியிலையும் மற்றவங்களும். அப்போ வருதுன்னு சொன்னா இங்க தமிழகத்தில் திமுக எம்பிக்களுடைய ஆதரவு கட்டாயம் வேணும். அதனால இங்க கூட்டணியை உடைச்சிக்கிறதுக்கு ஹைகமாண்ட் ஒத்துக்கவே மாட்டாங்க. இது நமக்கே தெரியும் போது திமுக மேலிடத்துக்கு தெரியாதா? அதனால நீங்க பாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா போன தடவை கொடுத்ததுல பாதி அப்படின்னு அத்தோட போயிட்டு வாங்க அப்படின்னு வாங்க. இவங்களால ஒன்றும் பேச முடியாது. என்ன பண்ணுவாங்க? கூட்டணியை உடைச்சிக்கிறோம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அங்கேருந்து ஹைகமாண்ட் இந்த பாரு பாதி இல்லை 10% கொடுத்தா கூட வாங்கிட்டு வந்துடணும், யாரும் சத்தமே காட்டக்கூடாது அப்படின்னா பாருங்க நாங்கள் இது பாஜக வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் தியாகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறத வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இதுல பேச்சு வேறையா? இவங்களுக்கு கட்சியை ஏற்கனவே அடமானம் வச்சாச்சு திமுக கிட்ட. அதுக்கப்புறம் இதுல இந்த வீரவசனம் இதெல்லாம் என்ன? இப்போ போன தடவை குத்ததோட ஒரு 1-2 அதிகமாக கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக வேணா இதெல்லாம் யூஸ் ஆகும். அவங்க போன தடவை குத்ததை விட ஒரு 1-2 குறைச்சி தான் கொடுப்போம் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் காங்கிரஸ் வெளில போக முடியாது அப்படின்னு. இதெல்லாம் சும்மா ஒரு போஸ்டரிங் தான் சிவா. ஆனா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்துல காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு 117 தொகுதிகளை எடுத்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதை டெல்லி காங்கிரஸுக்கு கூட அனுப்பி இருக்கிறோம். இந்த 117 தொகுதியில இருந்து குறைந்தது 50 தொகுதிகளுக்கு மேல திமுக கொடுக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய விருப்பம், எங்களுடைய எண்ணம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன் சிவா, ஒரு காலகட்டத்தில் மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தது திமுக. காங்கிரஸோடைய தயவுல தான் ஆட்சி நடத்தினாங்க. அப்பவே ஆட்சியில பங்கு கேட்க முடியல. இப்பதானா நீங்க கேட்க போறீங்க? இப்ப பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க திமுக. இந்த நேரத்துல நீங்க போயிட்டு எங்களுக்கு ஆட்சியில பங்கு அதிக சீட்டு அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? வீக்கா இருக்கும் போதே கேட்க முடியல, இப்ப ஆல் பவர்ஃபுல் பார்ட்டியா இருக்கும் போது நீ அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா தேர்தலுக்கு முன்னாடி இப்படிதான் ஆளுக்கு ஒரு சவுண்டு கொடுப்பாங்க சிவா. அந்த எலெக்ஷன் வந்தாச்சுன்னா மேலிட பார்வையாளர் வருவாரு, அங்கேருந்து அவருக்கு ஹைகமாண்ட்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கோம், அத்தோட எல்லாம் முடிஞ்சு போயிடுங்க. பாருங்களேன் 50 போன தடவை கொடுத்ததே கொடுக்குறாங்களான்னு நீங்க பாருங்க. அதான் நடக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்று ஒரு அணி இல்லாத, மாற்று கட்சி இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப தாவேகா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம், பெரிய அளவுல ரசிகர்கள் மக்கள் கூடக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ காங்கிரஸ் கட்சி விஜயை முன்வைத்து திமுகவுக்கு அதிக தொகுதிகளை கேட்டு செக் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? நான் அதுதான் சொன்னேன் சிவா. அதாவது இங்க மாற்று இல்லை அப்படின்றதான் இல்ல, தேமுதிக வந்தது. பிரச்சனை என்னன்னா இவங்கெல்லாம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி கிடையாது. அந்த சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ரசிகர்கள் தான் ஆரம்பத்தில் அவங்க கட்சி தொண்டர்கள். மற்றபடி பொதுமக்கள் அந்த 33 to 35% நியூட்ரல் ஓட்டர்ஸ், அவங்களுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக கவர்வது அப்படின்றது இவங்களால நடக்காது. அண்டு கட்சி பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும், தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும். பட் இவங்கெல்லாம் ஹீரோவா இருந்து வரும்போது படமே ஹிட்டு கொடுக்கலாம், படம் ஊத்திக்கும் அப்படின்ற மாதிரி தேர்தலே அவங்களால சாதிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் கட்சி பிசுபிசுத்து போயிடும். ஏன்னா ஜனங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வேக்கள், இந்த பீகார் சர்வே இப்போ பேசணும்ல, அந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது, நாங்கள் தான் ஜெயிக்கிற கட்சி அப்படின்ற மாதிரி. ஸோ நான் சொன்ன மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருஷம் பாஜகவை ஆள விடக்கூடாது, அதுக்குள்ளேயே ஆட்சியை கவக்கணும். ஏன்னா அவங்க 240 சில்லரை தான் வச்சிருக்காங்க, அந்த கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் இருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு பண்ணி
இதை வந்து ஆட்சியை கவுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அப்ப திமுக எம்பிக்கள் ஆதரவு கட்டாயம் தேவை. அதை விட்டுட்டு அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. ஸோ இங்க வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதுன்றதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்க என்ன ஒன்னா பேசுங்க, அது திமுக தலைமைக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட எல்லாம் நான் என்ன பேசுறது, அங்க ஹை கமாண்ட் அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க சும்மா இருங்க அப்படின்னு அவங்க தைரியமா இருக்காங்க. அதனால தாவேகாவை முன்னிட்டு நாங்க வந்து செக் வைக்கிறோம், இதெல்லாம் வேலைக்கு செக் பவுன்ஸ் ஆயிரும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.